ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வார ராசி பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. விரோதிகளிலிருந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. கடன் சுமை, மற்றபடி மருத்துவ செலவுகள் அதாவது ராசி இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கோ அல்லது அந்த குடும்பத்தாருக்கோ வரக்கூடிய ஒரு சூழல், அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். 3ஆம் இடம் முக்கால் சுபம். ஓகே, அதுவும் குருவோடு இருக்கிறது, அப்போ முழு சுபம்னே கூட சொல்லிடலாம். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது பார்வை பலத்தால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறதா? கண்டிப்பாக நல்லது நடக்கப் போகிறது. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருப்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல உயர்வான பலனை வாரி வழங்கப் போகிறதா, இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் அங்கிருந்து ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு சூழல். பாருங்கள், 9ஆம் இடத்தை 9க்குடைய குருவும் பார்க்குறார், சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறார், செவ்வாயும் 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது என்று சொன்னால் எதையும்
போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டீங்கனாலே எடுத்தீங்கன்னா காரியத்தை சக்ஸஸாக முடிப்பீங்க. இது நாள் வரைக்கும் முடிவு பெறாத, அதாவது முடிவுக்கு வராத சில விஷயங்கள், காரிய தடைகள் இருந்திருக்கும் இல்லையா, அது இந்த வாரம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். காரணம், சனி வக்ரமாக இருப்பது மாபெரும் சிறப்பு. அப்போ முன்மீட்டு பலனை செய்வார் அப்படின்ற ஒரு கணக்குங்க. இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பத்தில், அதாவது உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும், வருமானம் பெரிய லெவலில் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பது அங்கங்கே கொஞ்சம் கலவரத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க சண்டைக்கு வருவாங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவங்க மட்டும் இல்லை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே ஒரு பிரச்சனையான ஒரு சூழல் ஏற்படும் சமயத்தில் அப்போ நீங்கள் அதை கட்டி காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது. யாராவது காசு கேட்குறாங்க, நண்பர்கள் கொடுத்துடாதீங்க, கொடுத்தா வராது. அப்புறம் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கிறார் 3ஆம் பார்வையை. அப்போ வாக்குஸ்தானம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக, வாக்குஸ்தானாதிபதி நல்ல வழியில் இருக்கார், அது சேஃப்டி தான். 3ஆம் இடத்துல குருவோடு இருக்கார், எல்லாம் நல்லதாகவே நடக்க போகுது. இருந்தாலும் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக இருத்தல் அவசியமாகிறது. இல்லைன்னா அலுவலகத்திலையும் சரி, இல்லை வீட்லேயும் சரி, உங்கள் வீரியத்தை நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மேஷராசி என்பவர்கள் தைரியம் மிக்கவர்கள், வீரம் மிக்கவர்கள், கோபக்காரர்கள். அப்போ இன்னும் சனி வாக்குஸ்தானத்தை பார்க்கும்பொழுது வார்த்தையை விட்டுட்டு கணக்கு ஒன்று பிரச்சனை வரும். அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறோம். 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். பாருங்கள், தேவகுரு அசுரகுரு. இப்போ இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது 5ல் இருந்து சூரியன் அங்கே வந்துடுறார். 5க்குடையவன் 5 வந்தாலும் சூரியன் கேதுவனுடைய பிடியில் இருக்கிறதால என்னதான் இந்த சிம்ம ராசி, அதாவது அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றாலும் கொஞ்சம் பயபக்தியோட இல்லை ஒரு பிரச்சனைகளை சந்தித்து தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும், தைரிய குறைவு கூட உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க, அது நிதர்சனமான உண்மை. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்க, வார ஆரம்பத்தில் சஞ்சாரம், அப்புறம் 3ஆம் இடம் குருவோடு இருக்கார், அப்புறம் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார், அவருடைய வீடு கடகம், அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சந்திரனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா? கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. எது எப்படி இருந்த போதிலும் 5ல் கேது இருப்பதால் பூர்வீக சொத்தில் யாராவது பிரச்சனையை ஆட்டையை போகிறதுக்கு இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க, ஃபேஸ் பண்ணுங்கள், பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார், தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவராக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம்.
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அந்த கூட்டு தொழில் சிறப்பாக விளங்கும், நல்லா போகும். கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்க்குது. கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பாருங்கள், 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். அப்போ பாக்கியமான ஒரு சூழல். இதில் இந்த மேஷ ராசி அன்பர்கள் வெளிநாடு போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். மற்றபடி நீங்கள் வணங்கும் குலதெய்வமும் சரி, இஷ்ட தெய்வமும் சரி, உபாசன தெய்வமும் சரி, உங்களை கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை 3 கிரகம் ராசியாதிபதி உட்பட பார்க்கறது பாக்கியமான ஒரு சூழல். கொஞ்சம் பொருளாதார ரீதியிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி, குடும்ப மேன்மை இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். சமூகத்தில் உங்களை மதிப்பாங்க, நட்பு வட்டாரத்திலையும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போகலாம், ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இதில் இரும்பு சார்ந்த உபகரணங்கள், அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க, மெஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்க, இல்லை கார் டிரைவராக இருக்கிறீங்க, இதுபோல் கொஞ்சம் அதாவது எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு செகண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். சனி செவ்வாய் பார்வை என்பது அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அல்ல. அதனால் இந்த மெஷினரிஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் இருக்கட்டும், இல்லை சின்ன லேட் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், பட்டறை கூட இருக்கட்டும், பட்டறையில் வேலை பார்க்குறவங்க கூட இருக்கட்டும், சம்பட்டி எடுத்து அடிக்கிறவங்க கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இரும்பு பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் அனைவரும், ஏன் டிரைவிங் பண்ணக்கூடியவர்கள் அவங்க கூட பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். மிஷின் ஆப்ரேட்டர் இதுபோல் அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்த போதிலும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை காட்டுகிறது. சாதிக்க போகிறீங்க. தொழில் அமக்கலமாக போகுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்களே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க, அக்கறையான வேலை பார்ப்பீங்க. கண்டிப்பாக தொழிலில் ஒரு வளர்ச்சி, நல்ல வருமானம் நிச்சயமாக ஏற்படும். கிடைக்கிற, அதாவது உங்களுக்கு கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி அதை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு உன்னதமான ஒரு வாரம், ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற சாதனங்கள் இப்போ எல்லாம் ராகுனாலே ஒரு பிரம்மாண்டம் தானேங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையும் நல்ல வளர்ச்சி பாதையில் உங்களை இந்த தொழில் கொண்டு செல்லும். ராகு பகவான் ஒரு பார்வையில் இருப்பது என்பது அமக்கலமாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக வரும். அதாவது தொழில் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னால் வருமானம் வரும். அப்போ பண மழை பொழியக்கூடிய ஒரு காலகட்டம், எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது என்று சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு 12இல் சனி பகவான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படும். அது அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் இருக்கும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம், அதாவது நம்ம 6ல் இருக்கு இல்லையா ராசிநாதனே போய், அப்போது கடன் சுமை பிரச்சனை இருக்கலாம், அல்லது மருத்துவ செலவு, அதாவது ராசி அன்பர்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ கண்டிப்பாக அமையும், வரும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இருந்த போதிலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 5 5 ஆட்சி பெறுகிறார் சூரியன். அவர் என்ன 12 மாதமாக ஆட்சி பெற போகிறார்? 1 மாதம்தான். அப்போ இந்த 1 மாத காலம் என்ன, அஃப்கோர்ஸ் அங்கே கேது இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பர்னு சொல்லலாம். கேது ஒரு கட்டுப்படுத்துங்க. கேது அது சூரியன் வீடு, சூரியன் தான் ஆட்சின்னு சொன்னால் அங்கே கேது அதை விட அவர் கேதுனுடைய பிடியில் தான் இருக்க முடியும். எது எப்படி இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கேதுவுக்காக பிரீத்தி பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி 7 சனி நடந்தாலும் 11 இருப்பதாக ஐதீகம் என்று நம்ம சொன்னோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. மற்றபடி தேவகுரு அசுரகுரு 2 குருமார்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க கவலை? இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கொடி கட்டி பறக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு மாதம் பாருங்கள். 1ஆம் இடத்து அதிபதி தான் சரியில்லை. 5 5 ஆட்சி பெறுகிறார். 9 3 அமர்ந்து குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 7 நல்ல நிலையில் தான் இருக்கார். 3ஆம் இடத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறது. எந்த ஒரு கிரகத்தையும் குரு பார்க்கறது சிறப்பு, குரு இணையிறது சிறப்பு. அப்போ அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம், ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள். மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் பத்திரிகை, மீடியா, ப்ரெஸ்ஸு இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், செவ்வாய் அது 10 பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சனியாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செக்யூரிட்டி, பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய யூனிஃபார்ம் செக்யூரிட்டி, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், சிறு தொழில், குறு தொழில், அதாவது சின்ன வர்த்தகம், பெரிய வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக பாருங்கள். உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை புதன் பார்க்குறார் பாருங்கள். புதன் தாங்க ஒரு வர்த்தகத்துக்கு, ஒரு வியாபாரத்துக்கு ஒரு தந்திரத்தை கொடுக்கக்கூடியவர், மந்திரத்தை சொல்லக்கூடியவர்னே சொல்லலாம். அவர் புதன் 10ல் இருந்துட்டாலே பெரிய கொடி கட்டி பறக்கலாம். இல்லை 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழிலில் ரொம்ப நூதனமாக நல்ல விற்காத கமாடிட்டி கூட விற்றுடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு புதன் ஒரு நிபுணத்துவத்தை தரக்கூடியவர். மற்றபடி இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. தொழில் வளர்ச்சி, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை எல்லாம் இருக்குது. தொழில், உத்தியோக வளர்ச்சி, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். மொத்தத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. அற்புதமான ஒரு வாரம். இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொன்னான வாரம், கோல்டன் வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.